இன்றைய வீடியோவில் நாம் தினமும் செய்கிற ஒரு சாதாரண விஷயம் எவ்வளவு பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது டாய்லெட்டில் 10 நிமிடங்களுக்கு மேல் அமர்ந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் மொபைல் போன் இல்லாமல் மனிதன் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டான். வீட்டில், அலுவலகத்தில், பயணத்தில் மட்டுமல்லாமல் பாத்ரூம் செல்லும் போதும் கூட மொபைல் போனை கையிலேயே எடுத்துச் செல்கிறோம். கழிவறையில் அமர்ந்தபடியே ரீல்ஸ் பார்ப்பது, வாட்ஸ்அப் ஸ்ட்ரோல் செய்வது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பது என்று நேரம் போவதே தெரியாமல் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருப்பது இப்போது பலருக்கும் பழக்கமாகிவிட்டது. ஆனால் மருத்துவர்கள் கூறுவதாவது, மலம் கழிக்கும் நேரம் 5 முதல் 7 நிமிடங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்பதுதான். அதற்கு காரணம் என்னவென்றால் கழிவறையில் இருக்கும் இருக்கையின் வடிவமைப்புதான். சாதாரண நாற்காலியை விட டாய்லெட் சீட் தாழ்வாக இருக்கும். இதனால் மனித உடலின் புவியீர்ப்பு விசை முழுவதும் இடுப்பு பகுதிக்கு அதிகமாக செயல்படுகிறது. இதன் காரணமாக இரத்தம் கீழ்ப்பகுதியில் தேங்கி மீண்டும் இதயத்திற்கு செல்ல கடினமாகிறது. இதுவே குடல் சரிவு, இரத்த நாளங்கள் வீங்குவது போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாகிறது. அதிக நேரம் டாய்லெட்டில் அமர்ந்திருப்பதால் மூல நோய் ஏற்படும் அபாயம் பல மடங்கு அதிகரிக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து மொபைல் பார்த்தபடி அமர்ந்திருப்பவர்கள் இந்த பிரச்சனையை அதிகமாக சந்திக்கிறார்கள். மேலும் அதிக அழுத்தம் காரணமாக இடுப்பு தசைகள் பலவீனமடைகின்றன. சிலருக்கு முதுகுவலி, இடுப்பு வலி கூட ஏற்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, மலத்தில் இரத்தம் வடிதல், எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம். மலம் கழிக்கும் போது அடிக்கடி இரத்தம் வடியும் அறிகுறி இருந்தால் அதை சாதாரண விஷயம் என்று நினைத்து அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம். அதனால் இனிமேல் கழிவறை செல்லும் போது மொபைல் போனை வெளியில் வைத்துவிட்டு தேவையான அளவு நேரத்தில் வேலை முடித்துவிட்டு வெளியே வருவதுதான் நம்முடைய உடல் நலத்திற்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படியான உடல் நலம் தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.